கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சார், இதற்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் பிரதமர் அந்த காலத்தையும் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசையும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த அரசினுடைய சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெருதுணையாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இமேஜே மாறி போச்சு. பல நாடுகள் இந்தியாவை ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய சக்தி. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அமுல்படுத்துதல சில தடைகள் இருந்துச்சு, அதை சரிப்படுத்தணும். அதே மாதிரி டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், மார்க்கெட் லிபரலைசேஷனா இருக்கட்டும், 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால தானே வளைகுடா பகுதியிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் விசிட் பண்ணிருக்காரு. நீங்க சொல்றீங்க எல்லா நாடுகளுக்கும் அவர் பயணப்பட்டிருக்காரு. இத்தனை நாடுகள்ல இருந்து அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் அவர்கள் விஜயம் செய்தாலும் இவர் பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் விஜயம் செய்கிறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதன் மூலமா தான் இப்போ பிராண்ட் ஈக்விட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பிசினஸ் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இப்ப நீங்க வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அதனோட சிஓ கிறிஸ்டினா ஜக்ஜீவ், she has said very clearly India has improved in global ranking. வேர்ல்ட் பேங்க் அதான் சொல்லியிருக்கு, IMF அதான் சொல்றாங்க. அப்போ இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இந்த நூற்றாண்டு இந்தியர்களுக்குத்தான் சொந்தம் என்று எல்லோரும் கணிக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை அரசியல் ரீதியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கொள்கை ரீதியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் பிறந்து உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வங்கி, கத்தார் நாட்டில் ஒரு வங்கிக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க. ஆனாலும் கூட ரொம்ப எளிமையா உங்களுடைய சிறுவயது காலங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி பயணப்பட்டீங்கல இருந்து இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எங்க போகும் அப்படின்னு ஒரு பொருளாதார நிபுணராகவும் உங்களுடைய ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.